கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட்டத்தை பார்க்கும் பொழுது இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா மாதிரி தெரியுது. மிக அருமையான பாடல்கள், நடனங்கள், ஆசிரியர்களுடைய பாடல்கள், உங்களுடைய கூட்டு முயற்சி இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியின் விழாவை நம்முடைய பள்ளியிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே உலகமே மகிழ்ந்து கொண்டாடும் ஒரு விழா தான் கிறிஸ்துமஸ் விழா. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? யார் சொல்வா பதில்? இவ்வளவு நேரம் பார்த்தீங்களே, கிறிஸ்துமஸ்னா என்ன? உங்களை தான் கேட்குறேன். யார் சத்தமா சொல்வா? யாரா ஒருத்தர் சத்தமா சொல்லுவா? ஏசு பிறந்தார். வேறு ஜோரா கை தட்டுங்க. ஓகே, கிறிஸ்துமஸ்னா என்ன? இயேசுவின் பிறப்பு. அதான் கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் முக்கியமாக இயேசுவின் பிறப்பு 3 முக்கியமான செய்திகளை நமக்கு கொடுக்க வருது. முதலாவதாக நாம் பார்க்கலாம், இயேசு எங்க பிறந்தார்? இயேசு எங்க பிறந்தார்? பெத்லகேமில் மாட்டு கொட்டையில பிறந்தார். இல்ல, அவன் நினைச்சிருந்தா பெரிய அரண்மனையில பிறந்திருக்கலாம், சொர்க்கத்துல பிறந்திருக்கலாம், இல்ல வானத்துல பிறந்திருக்கலாம், கப்பல்ல பிறந்திருக்கலாம். அவர் நினைச்சுட்டா எங்க வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் நல்லா கவனிக்கணும், அவர் பிறந்த இடம் எங்கே? சாதாரண மாட்டுக்கொட்டாய். அந்த மாட்டுக்கொட்டாயில் இருந்தது எல்லாம் என்ன? ஆட்டுக்குட்டி, மாடு மற்றும் கழுத, மற்ற மிருகங்கள், செடி கொடி, பனி மற்றும் சாதாரண ஒரு குடிசை வீடு. இதுதான் இயேசு பிறந்த ஒரு சூழல். அப்படி என்றால் பாருங்கள், கடவுளாக இருந்தவர் அங்கே சாதாரண இயற்கை சூழலிலே அவர் பிறக்கிறார். கடவுள் எப்பொழுதுமே இயற்கையை நேசிக்கிறவர். சரிங்களா? இஸ் a lover of nature. ஆகதான் இயேசுவின் பிறப்பு இயற்கையோடு ஒட்டிய ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். இயற்கையில் உறைந்திடும் இறைவா என்று நாம் பாடுகிறோம் இல்ல? ஆகவே இயற்கையில் ஆண்டவர் நேசித்து அவர் அந்த இயற்கையிலே அழகான ஒரு சூழ்நிலையில் பிறக்கின்றார். அங்கு எந்த விதமான அசம்பாவிதங்கள் இல்லை, மனித நடமாட்டங்கள் இல்லை, எந்த விதமான ஆர்ப்பாட்டங்கள் இல்லை. மாறாக சாதாரண ஒரு அமைதியான இயற்கை சூழலில் பனி மத்தியிலே அந்த சிறிய கொட்டகையில் அவர் பிறக்கிறார். ஆகவே அன்புக்கிறவர்களே, அவர் நமக்கு தருகின்ற முதல் செய்தி என்னவென்றால், இயேசுவின் பிறப்பு நமக்கு கற்றுத்தரும் முதல் செய்தி என்னவென்றால், நாம் அனைவரும் இயற்கையை நேசிக்க வேண்டும். சரியா? யாரை நேசிக்கணும்? இயற்கையை